வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மானிஸ்தः சுதம் மே மா பிரபாசி அனேனாதீதேன அஹோராத்ரம் சந்ததாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மா பவது தத்வக்தாரம் அவது அவது மாம் அவது வக்தாரம் அவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு அக்ஷமாலிகா உபனிஷத்தினுடைய 6வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். அதோ வாச்சய தேவாக பிருத்வி சதஸ்தேபியோ நமோ பகவந்தே அனுமதந்து சோபாயை ஞானமீயம் அக்ஷமாலிகாம். अतो वाचये देवा अंतरिक्ष सदस्तेभ्यो ओम नमो भगवन्ते भगवन्तो अनुमदन्तु शोभायै पितरो अनुमदन्तु शोभायै ஞானமீயம் அக்ஷமாலிகாம். இதை எழுதின இந்த மந்திர அக்ஷரமாலையை எழுதின நாங்கள் ரிஷிகள் தானே எழுதுகிறாங்க. அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க, தேவதாகிட்ட அனுமதி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, யாரெல்லாம் இந்த மந்திரத்தை இந்த அக்ஷமாலையை அறியிறாங்களோ புரிகிறாங்களோ ஜபிக்கிறாங்களோ, அதாவது ஆயிக்கு அக்ஷரத்தை ஒரு தேவதையாக பார்த்து அதில் உள்ள வார்த்தைக்கு நம்ம பாவிக்கிறது தான் அங்கே விசேஷம். இந்த பாவம்ங்கிற வார்த்தை இருக்க ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது அறிவை கடந்தது. அது அறிவால் இறைவனை பிடிக்க முடியாது, ஆனால் பாவத்தினால இறைவனை பிடிச்சிடறான். அறிவும் பாவமும், அதாவது அறிவுங்கிறது என்னன்னா ஞானம் இல்லாத பாவம் இல்லாத அறிவு வெறும் அறிவு தான். பாவங்கிறது ஒரு உணர்வு, பக்தி பாவம்னு சொல்லணும் இல்லையா. கடவுளையே பாவம், சத்பாவம்னு வேறு. இறைவன் வந்து சத்பாவம், மனிதன் வந்து ஸ்வபாவம், ஜகத் வந்து அபாவம்னு சொன்னேன். இங்கே ஒரு சின்ன விசாரத்தை பண்ணலாம் போல இருக்குது. இந்த ஸ்வபாவம்னு சொல்லும்போது இந்த ஸ்வபாவத்தில் தான் மனுஷன் வாழ்கிறான் இல்லையா. மனுஷன் வந்து ஸ்வபாவத்தில் தான் வாழ்வான். ஸ்வபாவம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய இந்திரியங்கள், மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படிலாம் இருக்கு இல்லையா. சூக்ஷ்ம உடம்பு எடுத்துங்க. சூக்ஷ்ம உடம்பில் முக்கியமாக வந்து இந்த சித்தம், புத்தி, மனம், இந்திரியங்கள் 4 தத்துவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாசனை பின்னாடி தான் போகிறீங்க. எது உங்களுக்கு உள்ளேருந்து எண்ணங்கள் வருதோ அதை தான் நீங்கள் சிந்திக்கிறீங்க, அதை தான் நீங்கள் செயல்படுறீங்க. அது சரியாக தப்பான்னு நீங்கள் உற்று கவனிக்கிறதில்ல. இங்கே வேதம் அதுலேருந்து வெளியில் வந்து நீ வந்து இந்திரியம் இல்லை, நீ ஸ்தூல உடம்பு இல்லை, நீ மனம் இல்லை, நீ புத்தியம் இல்லை, நீ அகங்காரம் இல்லை, நீ சித்தம் இல்லை, அதை தாண்டிய சித்து, அறிவு, உணர்வு, நீ அதோட மிங்கிலாகி அது பின்னாடி போகாத. இப்போ என்ன விசேஷம்னா, அந்த சுபாவம்னா அதுபடி போகிறது. இப்போ ஒரு ஆற்றுல பெரிய ஃப்ளட் இருக்குது, அடிச்சிட்டு போகுது. அதில் வந்து எதிர்நீச்சல் யாரும் போட முடியறதில்ல. அது மாதிரி தான் இந்த ஜகத்தில் மனிதன் வந்து எதிர்நீச்சல் போடுறதுக்கு எவனும் இல்லை. அதனால் ஆகாரம், விகாரம், மைத்துனம், பயம், மரணம்னு செத்து போகிறான். நல்லா சாப்பிட்றது ஆகாரம், விகாரம் அலையிறது பொருளை தேடி, சுகத்தை தேடி பொருளை தேடுறான். சுகத்தை தேடி தான் அலையிறான், ஆனால் அது பொருள் அதுக்கு காரணமாக இருக்கிறதுனால பொருளை தேடுறேன்னு சொல்கிறான் டீசெண்டாக.
ஆகாரமாச்சு விகாரமாச்சு அலையிறானா அப்புறம் மைத்தணும், அவனுக்கு காம இச்சைகள் சேர்க்கை பண்ணணும். விகாரம், மைத்துனம், பயம், எல்லாத்துக்கும் மனம் வந்து எங்கே ஆகிடும், ஹிருதயத்துலேருந்து நாபிக்கு கீழே போயிடும். போகத்துக்கு போனீங்கன்னா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மனம் மேலே ஏறாமல் கீழே இறங்கிடுச்சுன்னா கீழே நரகம், மேலே சொர்க்கம், நடுவில் தான் மர்த்திய லோகம்னு சொல்லக்கூடிய பூமி. சகசிராரம் தான் பிரம்மஸ்வரூபம். 4 லோகமாக நான் சொல்கிறேன், அது என் புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து உள்ளேருந்து இந்த ஆகார விகாரம், மைத்துனம், பயம், மரணத்தில் வாழ்கிறது தான் சுபாவம். அதில் கஷ்டித்து தீராகான்னு சங்கரர் சொல்கிறார். கஷ்டித்து தீராகா, அதில் கோடியில் ஒருத்தவன் கொஞ்சம் உற்று கவனிக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையை. அவன் நான் எப்படி செயல்படுறேன், எப்படி இந்த காரியத்தை பண்ணினேன், எப்படி இந்த சாதனையை படைத்தேன், இல்லை எப்படி இந்த தவறை செய்தேன், இல்லை பஞ்சமா பாதகத்தை எப்படி செய்தேன், இல்லை தவறு செய்தேன், எப்படி என் நிலையை விட்டு நான் மறந்து போனேன் அப்படின்னு என்னைக்காவது ஒருத்தவன் யோசிக்கிறான் இல்லையா, அவன் தான் கஷ்டித்து தீராகா. அது மாதிரி ஞானத்தை இதுக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வாழ்க்கையில் சுகதுக்கம்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அடி மேலே அடி வாங்கிக்கிட்டே இருக்கோம். ஸ்தூல உடம்புல நோய், சூக்ஷ்ம உடம்புல நோய், காரண உடம்புல நோய், எப்போ பார்த்தாலும் பயமும் பதட்டமும் குழப்பமும். இப்படி ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவன்தான் புருஷன். அவன் செய்கிறது தான் புருஷார்த்தம். அதுக்கு தான் வழி தேடுறான். அங்கே ஈஸ்வர கிருப்பையினால் குரு வராங்க. இல்லைன்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா சதா சர்வகாலமும் இந்த சுபாவப்படி தான் இருக்கும். ஏன்னா சுபாவம்னா சுக துக்கம், பாவ புண்ணியம், நல்லது கெட்டது, சுக துக்கம், பாவ புண்ணியம். அவன் கர்மா பண்ணால் நல்ல காரியம் கெட்ட காரியம் பண்ண போகிறான். அதனால் விளைவு என்ன, பாவ புண்ணியம். அதனால் என்ன விளைவு என்னன்னா சுக துக்கம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் சதா சர்வகாலமும் சுபாவப்படி போனீங்கன்னா பிராரப்தம் என்னவோ அதுபடி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். இப்போ வாழ்க்கை விதியா மதியான்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை விதியா மதியானா அறிவு இல்லாதவனுக்கு விதி, அறிவுடையவனுக்கு மதி. அறிவுடையவன்னா யாருன்னு, யாரொருவன் இறைவனை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் அறிவுடையவன். யார் ஒருவன் ஒன்றில் நிற்கிறானோ அவன் அறிவுடையவன். கொஞ்சம் ஃபேன் கொஞ்சம் அதிகமாக. யார் ஒருவன் இறைவனை பிடிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் அறிவுடையவன். யார் ஒருவன் பிரம்மஞானத்தை தன்னை அறியணும்னு நினைக்கிறானோ அவன் அறிவுடையவன். யார் ஒருவன் ஒன்றில் நிற்கிறானோ அவன் அறிவுடையவன். நீங்கள் வாழ்கிற 30 வருஷத்தில் 10 வேலையாக செய்வீங்க. ஏதாவது ஒன்றில் எக்ஸ்பெக்ட் ஆகணுமா வேண்டாமா? இப்போ இந்த வழிகாட்டுதல் இல்லாததுனால தான் பல சீசன் ஒர்க் மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வேலை செய்கிறான், ஒவ்வொரு ஊரில் வசிக்கிறான். அவன் வாழ்க்கை என்னன்னு அவன்லாம் சுபாவம்னு பேர். அவன்லாம் ஆற்றுல அடிச்சுட்டு போகிற, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு கட்டை மாதிரி, மரக்கட்டை மாதிரி அவனுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அவனுக்கு என்னன்னா இப்போ அவனை ஆட்சி பண்ணுறது எதுன்னு அவனுக்கு எது தன்னை ஆட்சி பண்ணுதுன்னு அவனுக்கு தெரியல. அவனை ஆட்சி பண்ணுறது அவனுடைய வாசனைகள். அவன் ஒரு செல் உயிரிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எத்தனை பிறவி எடுத்திருக்கானோ அத்தனை பதிவுகள் அங்கே இருக்கு. அதில் ஒரு ஃபைல் எடுத்து தான் இந்த பிராரப்தம்னு ஒன்று போட்டிருக்கு. சரியா? பிராரப்தத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, பிராரப்தத்துக்குள்ளே உன்னுடைய பிறப்பும் உன்னுடைய மரணமும் உன்னுடைய சுகமும் துக்கமும், அது பேர் போகம்னு பேர். அனுபவம் போகம் ரெண்டும் ஒன்று தான். நீ சுகத்தை அனுபவிக்க போறியா, துக்கமாக அனுபவிக்க போறியா, எங்கே பிறக்க போகிற, யார் அப்பா அம்மா, எப்போ இறக்க போகிற, எவ்வளோ நாள் வாழ போகிற, இதெல்லாம் பிராரப்தம். இதை நீ மாற்ற முடியாது. அது வரும், நிகழ்ச்சிகள் வரும். விசாராத்து முக்தி இதில் டேக்கிள் பண்ணி நீ அதில் தப்பிக்கிறதுக்கு விசாரம் பண்ணணும், அறிவு இருந்தால் இல்லையா? விசாராத் முக்தி ஞானாத்தேவ கைவல்யம் சொல்லும்போது இந்த பிராரப்தலேருந்து நீ விடுதலை அடையணும்னா விசாரம் வேணும், அதுக்கு மெய் அறிவு வேணும், மெய்ஞானம் வேணும். இப்போ ஒன்று ஆட்சி புரியக்கூடிய எண்ணங்கள் எங்கேருந்து வருதுன்னா சித்தத்திலேருந்து வருது. சித்தத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிற எண்ணங்கள் பிரசுப்த வாசனான்னு பேர். 4 வாசனை அது வேதம் சொல்லுது. பிரசுப்த வாசனானா சித்தத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள் பிரசுப்த வாசனா. இது எப்போ வேணாலும் செகண்டில் நாளையிலேருந்து வேல் பூஜை ஆரம்பி, நாளையிலேருந்து கிரிவலம் ஆரம்பி, பார்த்து தானே இருக்கீங்க.
என் கூட பயணிக்கிற இந்த 30 ஆண்டுகளாக பயணிக்கிறவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. திடீர்னு எப்போ திடீர்னு எதை பண்ணுவார்னே தெரியாதுன்னு. அது எங்கள் கையில் கிடையவே கிடையாது, நம்ம கையில் கிடையவே கிடையாது. நாளையிலேருந்து கிரிவலம் ஆரம்பி, நாளையிலேருந்து வேல் பூஜை ஆரம்பி, நாளையிலேருந்து வேத விசாரம்னா எது சாதாரண விஷயமா சொல்லுங்கள்? உங்களால் ஆரம்பிக்க முடியுமா? என்னால் ஆரம்பிக்க முடியுமா? நம்மை வைத்து இறைவன் ஆட்சி இறையாட்சி நடக்கிறதுங்கிற அறிவு இருந்தால் அவர் எப்படியெல்லாம் போகிறாரோ அப்படியெல்லாம் போவோம். இந்த வேல் பூஜையே பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது 6 மணிக்கு தான் அந்த பூஜையை அரை மணி நேரம் பண்ணிடணும்னு நினச்சோம். அப்புறம் இந்த அபிஷேகம் 18 திரவியங்களாக அது அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் அலங்காரம் பூக்கள்லாம் நிறைய வர 1 மணி நேரம் அலங்காரத்துக்கே 3/4 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி பாடணும், அதுக்கப்புறம் அந்த மேரு வந்ததுக்கப்புறம் அதுக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ண, அப்படி போய் இன்றைக்கி 3:30 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சிங்கிற ஒரு சிஸ்டத்தை 10 வருஷமாக இறைவன் நடத்துகிறான். அப்போ அங்கே நான் எதையுமே இல்லை நீ 6 மணிக்கு பூஜை வச்சாதான் நான் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன்னு அடியனால் சொல்ல முடியாது. ஏன்? அதுதான் ஞானம். சுவாமி எதை விரும்புகிறாங்களோ அதுபடி தான் போகணும். குரு எந்த ட்ராக்கில் போகிறாங்களோ அவங்கள பின்தொடர்ந்து போகிறது எளிமையாக ஜெயிக்கிறதுக்கு. இங்கே சுபாவமே ஒன்றுமே கிடையாது. அங்கே எல்லாமே ஃபுல்லாகவே பாவம், பக்தி பாவம்னு பேர். சத்பாவம் தான் இறைவன், அன்பு தான் இறைவன். அவர் எப்படி வழி நடத்துகிறாங்களோ அதுபடி தான் அடியன் போக முடியும். ஒரு பாயிண்ட்டு அதுதான் உங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ 25 ஆண்டுகள் நம்ம செய்த திருப்பணிகள் தொண்டு எல்லாம் குரு சேவாங்கிறது இன்றைக்கி தான் உணர்றேன். இப்போ இந்த 2-3 நாளாக சனத்து சுஜாத்தியம் சொன்னதுக்கப்புறம் தான் நாம் இவ்வளவு நாளாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பயணித்த வாழ்க்கை குரு சேவாவில் தான் அடியனுக்கு போயிருக்கு. இப்போ அடியன் செஞ்சதுனால தான் அடியனுக்கு சிஷ்யர்கள் குரு சேவா பண்ண தயாரானீங்க. இப்போ இந்த சித்தத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனை எப்போ வேணாலும் செகண்டில் எழுப்போம். நமக்கு நல்லதாக ஏற்பட்டிருக்கு, சிலருக்கு தவறாகவும் ஏற்படும், சரியாகவும். நம்ம நல்லதையே யோசிப்போமே. அப்படி நாளையிலேருந்து வேல் பூஜைனா பண்ண முடியுமா? இது வரைக்கும் வாழ்க்கையில் பூஜையே பண்ணாதவன், சம்ஸ்கிருதத்தில் ஒரு மந்திரம் தெரியாது, பண்ண முடியுமா? நாளையிலேருந்து வேத விசாரம் பேசு, நீ பேச முடியும், பேசு, உனக்குள்ளே இருக்கெல்லாம் பேச முடியுமா சொல்லுங்கள்? நடந்த உண்மை தானே. அதையெல்லாம் வாசனான்னு பேர். பிரசுப்த வாசனா சித்தத்தில் இருக்குது. சித்தத்துலேருந்து புத்திக்கு வரும்போது வாசனை வரும். சில விஷயங்களை நம்ம செய்யலாம், செய்ய வேண்டாம், ரெண்டுத்துக்கும் அந்த தெளிவு இருக்கும் புத்தியில். இது வேணும்னா செய்யலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ இந்த செகண்டில் டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, டீயை விடலான்னா விட்டுருவேன், டக்குன்னு விட்டுருவேன். அது மாதிரி எந்த பழக்கத்தையும் ஒரு செகண்டில் நிறுத்திடுவேன். வேணும்னா தான் வேணும், வேண்டாம்னா வேண்டாம், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு என்னோட லைஃப்பில். அது பேர் இந்த புத்தியில் இருந்துச்சுல, அந்த வாசனா பேர் தனு வாசனான்னு பேர், தனுகரணம்னு பேர். தனுகரணம் அதெல்லாம் எழுத வேண்டாம், புரிஞ்சுக்கங்க, ஜஸ்ட்டு காதில் வாங்கிக்கிங்க, இந்த ஆடியோ திருப்பி போடுங்க, அப்புறம் வீட்டில் போய் எழுதிங்க. பிரசுப்த வாசனா சித்தத்தில் தூங்குது, அது வெளியில் வரும்போது தனுகரணமாக இருக்குது. தனுகரணம்ங்கிறது வீக்காக இருக்குது, அது புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எண்ணங்கள் வீக்காக இருக்குது. அந்த வாசனாவை நம்ம டீல் பண்ணுறோம். அடுத்து மனதுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க வாசனை, அது உதார வாசனா. உங்கள் பேச்சே கேட்காது, அது தான் இஷ்டத்துக்கு செயல்படும். ஒரு ஃபோர்ஸாக போயிடும், அனிச்சையாக செயல்படும். உங்கள் விருப்பம், உங்கள் அறிவுக்கெல்லாம் அது கட்டுப்படாது. ஏன்னா நமக்கு அறிவு இல்லை. அறிவு ஸ்ட்ராங்காக இருந்தால் அது வசப்படும். அறிவு இல்லாததுனால அது என்ன பண்ணிடும், அனிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த காமக்ரோதாதிகள்லாம் அனிச்சை. இது புரியுதா? இந்த அனுச்ச உதார வாசனை மனதுக்கு, புத்திக்கு தனுகரணம். சித்தத்தில் இருக்கும்போது அதுவே பிரசுப்தம், தூங்கிக்கிட்டு இருக்கு. இதே வெளிப்பட்டு இந்திரியங்களுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். இந்த இந்திரியங்கள் தான் நல்லா இசை சூப்பராக இருக்குது, இந்த பாட்டை நம்ம கேட்கணும், இதை நல்லா மெமரி பண்ணிக்கணும், இதை பாடணும் அப்படிங்கிற புத்தி வருது. கண்ணு இந்த காட்சியை பார்க்கணும், இந்த சினிமாவை இப்பயே பார்த்தணும், கண் அலையுது, கண்ணுக்கான வாசனை, இந்திரிய வாசனான்னு பேர். வாய் இந்த கடையில் போய் இங்கெல்லாம் நல்லா இருக்காது, அங்கே போனால் அந்த கடைக்கு ஏறி ஒரு பஸ்ஸை விட்டு இறங்கி ஏறி அந்த கடைக்கு போனால் தான் A to Bயில் தான் நல்லாயிருக்கும். 40 கிலோமீட்டர் அதிகமானாலும் பரவாயில்ல,
க்யூவில் நின்னாலும் பரவாயில்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எது கிடைக்குதோ அதை சாப்பிட்ணும். என்ன அப்படி நாக்குன்னு கேட்குறேன். நீ இந்த புலனின்பத்தில் ஈடுபட்டினா உள்ளே இருக்கக்கூடிய சுகத்தை ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடுற நீ. இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இந்த ஒரு வார்த்தையை தொட்டாலே எவ்வளோ வார்த்தைகள் வருது பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு சும்மா 50 வயசுக்கு மேலே இதெல்லாம் யங்ஸ்டராக கிரகஸ்தத்தில் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கடை அறிவு இல்லாமல் அது எதாவது பண்ணிட்டு போ. ஆனால் 50 வயசு தொட்டவன் அவனுடைய வாழ்க்கை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸாக ரிப்பேர் ஆகும். வாழ்க்கை முடிவு வந்து துக்ககரமாக முடியக்கூடாது. அதை வெல்றதுக்கு வழி இருக்குது. முதுமையை வெல்றதுக்கு வழி இருக்குது. துக்கம் இல்லாமல் சவமாக போகாமல் சிவமாக போகிறதுக்கு வழி இருக்குது. 50 வயசுக்கு மேலே ஒரு பற்றற்ற வாழ்க்கையை நடத்தணும். இப்போ இந்திரியங்கள் கண்ணு பார்க்காம டிவி பார்க்காம இருக்காது, சினிமா பார்க்காம இருக்காது, காது இசை கேட்காம இருக்காது, வாய் இதை சாப்பிடாம இருக்காது. அப்படிங்கிறது எல்லாத்தையும் 50 வயசுக்கு மேலே பட்டினி போடு. எல்லாருக்குமே போக புத்தி 50 வயசுக்கு மேலே தான் வருது. நம்மளுடைய அந்த இது விஷயம் பார்த்திங்கன்னா, வாழ்க்கை முறை அமைப்பு பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு மேலே தான் நிறைய அலையிறான். ரொம்ப ஓவராக அலையிறான். ரொம்ப கண்ணு தெரியல, காதும் தெரியல, ஒன்றும் செயல்படாமல் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நிறைய அதை அப்படியே நிறுத்த. பட்னி போடு. எத்தனையோ ஜென்மா நீ சாப்பிட்டு நிறைவேறிட்டியா, பூர்ணமாயிட்டியா? உனக்கு ஸ்தூல உடம்பில் இந்த இந்திரியங்களும், சூக்ஷ்ம உடம்பில் காமக்ரோதாதிகளும், காரண உடம்பில் பயம் இருட்டும், இந்த 3 உடம்பையும் எரிக்கிறதுக்கு இந்த 50 வயசுக்கு மேலே பட்டினி போடு. இந்த 3 உடம்பு உன்னை உபாதை பண்ணாது. அது மட்டும் இல்லை, இந்த புறத்தில் சுகம்னு தேடி அலையிறல்ல, அது அப்படியே அகமாக மாறும். பிரம்மானந்தத்தை நீ அனுபவிக்கக்கூடிய ட்ராக்கை பிடிப்ப. அந்த வைப்ரேஷன் உன்னை தொடும். எப்போ வெளியில் போகிறத நிறுத்தினா தானே உள்ளே போக முடியும். இப்படி இந்த சுபாவமாக வெளியில் போகக்கூடிய இந்த வாசனைப்படி வாழ்க்கை நடத்தாமல் தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணப்படி, தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் என்ன பண்ணுது? இந்த வாசனைகளுக்கு சப்போர்ட் பண்ணி மூடு கிரியேட் பண்ணுது. இப்போ வாசனையும் குணமும் தான் மனுஷனை ஆட்டி படைக்குது. அது அவனுக்கு தெரியுமா? இப்போ இந்த வேதம் தெரிஞ்சால் இந்த 4 வாசனை ஒரு மனுஷனை ஆட்டி படைக்குது. இந்திரிய வாசனா தான் டிவி பார்க்க சொல்லுது, காது வாசனா தான் பாட்டு கேட்க சொல்லுது, நாக்கு வாசனா தான் ஏடிபியில் போய் சாப்பிட்டா தான் எனக்கு நிறைய நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அந்த பவன் இந்த பவன்னு போட்டால் போதும், போயிடுவான். சம்ஸ்கிருதம் அந்த இடத்துல மட்டும் வேணும், பாக்கி இடத்துல சம்ஸ்கிருதம் வேண்டாம். சரவண பவன், அந்த பவன் இந்த பவன் வசந்த பவன், எல்லா பவன்னு போட்டால் உடனே உள்ளே போயிடுறான். அங்கே பார்த்தா ஒரு பெரிய க்யூ. பரவாயில்ல, நான் நிற்கிறேன், க்யூவில் நிற்கிறாங்கிறான் சாப்பிட்றதுக்கு. நைட்டு மணி 10, பரவாயில்ல நான் நிற்கிறேன், இன்னும் அரை மணி நேரம் தானே, 3/4 மணி நேரம் நிற்கணுமா? நான் விடிய நிற்கிறேங்க. அப்படி என்ன நாக்குன்னு கேட்குற. அப்போ இந்த வாசனை என்ன பண்ணுதுன்னா அவனை அலக்கடிக்குது. இதுபடி போனால் அது பேர் சுபாவம்னு பேர். இதுதான் உங்களை என்ன பண்ணுது? இந்த பட்டினி போட்டினா, இந்த 5 புலங்களுக்கும் பட்டினி போட்டினா வரக்கூடிய எண்ணங்களை விட்டு கவனிச்சின்னா இந்த சுபாவம் மாறி சத்பாவமாக மாறிடும். அங்கே தான் சத்வாபத்தி நிற்கும், சத்வகுணம் நிற்கும். வஸ்துபாவனாலாம் திங்க் பண்ணாலும் அந்த பிரம்மமயம் பிரம்மானந்தமயம் பிரம்மஸ்வரூபத்தை அணுகிறோங்கிற அறிவு வரும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இப்போ நான் சொல்கிறேன்ல, புதுசாக போய் நான் கந்தலோகத்துலேயோ கைலாயத்துலேயோ பெரிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை, இங்கேயே நான் அதை அனுபவிச்சுன்னு தான் இருக்கேன்னு சொல்கிறேன்னா இல்லையா? பட்டினி போடு. 50 வயசுக்கு மேலே, 50 வயசு வரைக்கும் நீ என்ஜாய் பண்ணு, ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை. இளைஞர்கள் அறியாமையில் 7 வயசுலேருந்தே ஒரு மார்க்கமாக வாழ்க்கையை நடத்தணும், அது இல்லை, விட்டுட்டீங்க. 50 வயசுக்கு மேலே அது பட்டினி போட எல்லாத்தையும் தப்பு இல்லை. இனிமேல் ஒரு தப வாழ்க்கையை வாழு, வனப்பிரஸ்தம்னு பேர். காட்டுக்கு போக வேண்டாம், மொட்டை மாடிக்கு போ, ஒய்ஃபை கூப்பிட்டுக்கோ, சேர்ந்தே சிந்தனை பண்ணுங்கள், விசாரம் பண்ணுங்கள். இன்னைக்கு எதை வலியுறுத்தி பேசினாங்க அதை பற்றி பேசலாம். எது உங்கள் உயிரை தொட்டுச்சு? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வார்த்தை தொடும். அதனால் 50 வயசுக்கு மேலே நீ சாப்பாட்டை குறை.
நீ சாப்பிட்டே தேவையில்லை. என்ன நீ என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை இப்போ கிழிக்கிற? நீ டாய்லெட்டை தான் ரொப்பிட்டு இருக்க. கர்ப்பம் பிடிச்சான். அப்போ எனக்கு அனுபவமே வரமாட்டேங்குது. அறிவு தான் வந்திருக்கு, பிரம்மத்தை பற்றி அறிவு தான் வந்திருக்கிறது, அனுபவமே எப்படி வரும்? மசாலா தோசையும் என்ன அந்த என்னது அதில் அதிலே பல வெரைட்டி வச்சுருக்கான். அவன் என்னென்னமோ சொல்கிறான், அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மெனுவை பார்த்து தான் சொல்கிறான். யாரோ என்ன சொன்னேன். அதனால் 50 வயசுக்கு மேலே பட்டினி போடு, விரதம் போடு. விரதம்னு பேர் அதுக்கு. அப்போ நீ என்ன வேணா, இந்த வாசனையும் இந்த குணமும் வாசனையும் இந்த குணமும் தான் உன்னை ஆட்சி பண்ணுதுன்னா அது பின்னாடியே நீ போகிறேன்னா அப்போ ஆடு மாடுக்கும் உனக்கு என்ன விதி? அதுக்கு எதுக்கு மனித பிறவி? அதுக்கு எதுக்கு மனித பிறவி? உனக்கு பெட்டு எதுக்கு? பூஜை ரூம் எதுக்கு? கிச்சன் ரூம்லாம் எதுக்கு? அப்படியே சின்ன அப்படியே என்னென்ன கிடைக்குதோ அள்ளி போட்டு வாழை ஆட்டிக்கிட்டு வாசல்லையே எல்லாம் பண்ணிக்கோ. இங்கே பாவங்கிற வார்த்தை இவ்வளோ விஷயங்களை தூண்டுது பார்த்தீங்களா? ஏன்னாச்சு இங்கே அந்த அந்த கஷ்டித்து தீராக நீ அப்படி பண்ணாதான் நீ புருஷன். ஆண்மைன்னு சொன்னால் சாதனைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. நீ சாதிக்கிற யார் வேணாலும் சாதிக்கலாம். பெண்ணு சாதித்தாலும் ஆண்மை தான், ஆண் சாதித்தாலும் ஆண்மை தான். ஆண்மைங்கிறது புருஷார்த்தம் தான் அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும். சாதிக்கக்கூடிய வல்லமையுடையவர்கள் எல்லாம் புருஷார்த்தம்னு பேர். அதனால தான் அதை இந்த மோட்சத்தை மேலே வச்சாங்க. தர்ம அர்த்த காம மோட்சம். இப்போ தர்மமும் தெரியல, மோட்சமும் தெரியல, காமம் ஒண்டி தான் தெரியுது. அதுக்காக வந்திருக்கேன் இங்கே. அசிங்கமாக இல்லை? எப்போ பார்த்தாலும் போகம் போகன்னு அசிங்கமாக இல்லை? இது ஒரு வாழ்க்கையா? எப்போ பார்த்தாலும் போகன்னு அலையிறியே, இது ஒரு வாழ்க்கையா? இது பட்டினி போடு. 50 வயசுக்கு மேலே நீ மட்டும் பட்டினி போடு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடு, இல்லை 2 வேளை சாப்பிடு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேளையாக மாற்றிக்கோ. உன்னுடைய உடம்பு இருக்கா பாரு, நோய் இருக்கா பாரு, உன்னுடைய உற்சாகம் உத்வேகம் போனதெல்லாம் திரும்பி வந்துடும். இப்போ அப்படியே பேன்னு கிடக்குற. 90 வயசு தாத்தா மாதிரி நடந்து வர. நடக்க முடியல, நிற்க முடியல, குனிய முடியல, நிமிர முடியல, இடுப்பை வலிக்குது, காலை வலிக்குது, கையை வலிக்குது. பட்டினி போடுங்கிறேன். பட்டினி போடு. 50 வயசுக்கு மேலே ஒரு 12 ஆண்டுகள் பட்டினி போடு போதும். ரொம்ப நாள் சொல்லலை. உன் வாழ்க்கையும் சீராகும், உன்னுடைய உடம்பு உன்னை படுத்தாது. 3 உடம்பு இப்போ படுத்ததில்ல. பட்டினி போடு. இதெல்லாம் யார் சொல்ல போகிறா? யாரும் சொல்ல போகிறதில்ல. இது இந்த கிளாஸ் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கை முதுமையை வெல்லலாம். எந்த ட்ரபிளும் உடம்புல இருக்காது, மனசுலேயும் இருக்காது. சிவமாக வாழ்க்கை முடியும். அதனால் இதுதான் வாசனை. புரிய சுபாவம்னா என்ன? மனுஷ சுபாவம்னா என்னது? இந்த வாசனை பின்னாடி, தமோ குணத்து பின்னாடி போகிறவன், இந்த குணத்து பின்னாடி முக்குணத்து பின்னாடி போகிறவன். திரிகுணாத்மிகா மாயான்னு சொன்னோம் இல்லையா? ஆச்சா. இப்போ நீ இறைவன் சத்பாவம் பாவம், நீ சுபாவம், ஜகத்து அபாவம். அபாவம்னா அது பூரணம் இல்லை, அது நிற்காது. நீ சாப்பிட்டதெல்லாம் இருக்கா? இப்போ அப்படின்னா சுகம் தேடுறிய? சாப்பிட்டதெல்லாம் இருக்கா? எவ்வளோ நேரம் இருக்குது நீ சாப்பிட்டது? அல்பம். அந்த அரை மணி நேரம் நீ சாப்பிட்ற பொருள் அந்த அரை மணி நேரம் தான். அவ்வளோ சுவை. அதுக்கு க்யூவில் நிற்கிறேங்கிற, அங்கே போகிறேங்கிற, கார் எடுத்துக்கிட்டு போகலாங்கிற. ஏன்னா வேலை வெட்டி இல்லை, குறிக்கோள் இல்லை, லட்சியம் இல்லை, குரு இல்லை, சாஸ்திரம் சம்பிரதாயம் எதுவும் இல்லை, மோட்சமும் இல்லை உனக்கு. இதெல்லாம் இந்த சுபாவங்கிற வார்த்தையில் மறைஞ்சிருக்கு. அதனால் இது புரிஞ்சால் உங்கள் முதுமையை நீங்கள் வெல்லலாம். ஆச்சா. நமோ இப்போ அதோ வாச்சைய தேவாக பிருத்வி சதஸ்தே, இந்த பூமியில் வசிக்கக்கூடிய சுற்றி கொண்டிருக்கக்கூடிய தேவர்களை வணங்குகிறோம். இந்த ரிஷிகள் வணங்குறாங்க. அனுமதன் தூ சோபாயை ஞானமீயம், இந்த அழகான ஞானம் நிறைந்த இந்த அக்ஷமாலிகாவை ஜபிப்பவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள்.
अतो वाच ये देवा अंतरिक्ष सदस्तेभ्य ஓம் நமோ பகவந்தோ அனுமதித்த ஆகாயத்தில் வசிக்கக்கூடிய பூமியில் வசிக்கக்கூடிய தேவர்களே, ஆகாயத்தில் வசிக்கக்கூடிய தேவர்களே, யாரெல்லாம் இந்த அக்ஷமாலிக்காவை புரிஞ்சு வச்சுருக்காங்களோ, தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ, பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அனுமதி கொடுங்கள். அனுமதந்தே சோபாய அழகான பித்தரோ, அடுத்த பித்திரலோகம், பூலோகம் பண்ணாச்சு, புவர்லோகம் தான் அந்தரிக்ஷம். அடுத்தது பித்ருலோகத்தில் அனுமதந்தோ சோபாயே ஞானமையும் அக்ஷமாலிகாம், அழகும் அறிவும் நிறைந்த இந்த அக்ஷமாலிகாவை ஜபிப்பவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள். இப்போ மனித வாழ்க்கை எப்படி இருக்குது? சோபாவமாக இருக்குது. இப்போ நான் யார் என்ன சொன்னாலும் அவன் செய்ய மாட்டான், அவன் செய்கிறதான் செய்கிறான். என்ன காரணம்? இந்த வாசனை அவனை ஆட்டி படிக்குது. அவனுக்கு அதை உற்று நோக்கக்கூடிய அறிவு இருந்தால் அதுலேருந்து விலகி நிற்கிறதுக்கான அறிவு வரும். இப்போ நீங்கள் பிராரப்தப்படி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான், எல்லோரும் பிராரப்தப்படியாக வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். எனக்கு கிடைச்சது இவ்வளோ தான், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய இதுதான். அதை நீ எல்லா ஜென்மாலையும் இதை தான் சொல்லி ஆகணும், பிராரப்தம். ஏன்னா அது ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருக்குது. புரியுதில்ல? நீ புலன்படி வாழ்ந்தீன்னா, வாசனாப்படி வாழ்ந்தீன்னா, சுபாவம் படி வாழ்ந்தீன்னா உன்னுடைய பிராரப்தம் எல்லா ஜென்மாவிலையும் என்ன பிராரப்தம் போட்டிருக்கோ அதுலேருந்து நீ வெளியில் வர முடியாது. அங்கே விதிப்படி போகிறவன் வாழ்க்கை. இப்போ நீ அதில் மாற்றத்தை கொண்டு வரணும்னா மதி வேணும்னா அங்கே தான் நீ குருவை பிடிக்கிற. அங்கே தான் குரு தபஸை தூண்டுறாரு. தபஸ் தான் என்ன பண்ணுது? ஒன்றில் நிற்கிறது தவம், ஒன்றில் நிற்கிறது அறிவு, ஒன்றில் நிற்கிறது ஞானம். இப்போ நீ எதிர்நீச்சல் போடுற. எதுலேருந்து எதிர்நீச்சல்? இந்த 50 வயசுக்கு மேலே ஒரு விரத வாழ்க்கை. ஏன் இதை மாற்றிக்க முடியாதா? நான் கேட்குறேன், இதை மாற்றிக்க முடியாதா? 25 வயசும் பிரம்மச்சரியத்தில் இருந்தல்ல, பிரம்மச்சரியம் இருந்தல்ல, அப்புறம் கிருகாஸ்தம் 25 வருஷம் வாழ்ந்தல்ல, பத்தாத? 90 வயசு வரைக்கும் அதுக்குள்ளேயே பூந்துக்கிட்டு அதுக்குள்ளேயே கும்மி அடிச்சுக்கிட்டே கிடக்கணுமா? என் வாழ்க்கை முறை வனப்பிரஸ்தங்க எதுக்கு பெரியவங்க எதுக்கு வகுத்து வச்சுருக்காங்க? தெரியாமல் இருந்தால் அது வேறு விஷயம். இப்போ எனக்கு தெரியலை, யாரும் சொல்லித்தர இல்லை ஜீன்னு சொன்னால் அவங்களையெல்லாம் நம்ம பரிதாபத்துக்குரியவர்கள், அவங்கள நம்ம தூக்கி விடணும். அவங்க எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நான் செய்வேங்கிற எண்ணம் உள்ளவங்கள மேலே நம்ம உயிர் கொடுத்து தூக்கி விடலாம். குரு வந்தாச்சு, உபதேசம் சொல்லியாச்சு, ஆனால் எனக்கு நேரமே இல்லை, நான் அந்த கடைக்கு போய் சாப்பிட்டா தான் எனக்கு வயிறு ரொம்பும். அந்த வயிறு ரொம்பவே வேணாம், பட்னி போடு. நீ பட்னி போட்டு சாக மாட்ட, நீ சாகவே மாட்ட, உனக்கு மரணமே இல்லை. எதுக்கு நீ இப்படி அலையிற? அதான் சுபாவம். அப்போனா பிராரப்தப்படி தான் இருப்ப. பிராரப்தன்னா பிறப்பு, மரணம், நடுவில் சுகம், துக்கம். இப்போ இதுலேருந்து வெளியில் வர வேண்டாமா? வாழ்க்கையை மாற்ற வேண்டாமா? வாழ்க்கையை மாற்றுறதும் எல்லா வாசனைக்கும் நெருப்பு வைக்கிறது தான். சித்தத்தில் தூங்கிட்டு இருக்கல, அங்கேயே நெருப்பு வச்சிருது ஞானம். நீயும் நானும் ஒன்றல்லன்னு சொல்லிவிடும். முதல்ல இந்த சித்தமும் நானும் ஒன்று இல்லை. இப்போ நீங்கள் சித்தமும் நீங்களும் ஒன்றா இருக்கீங்க. சித்தம் என்ன சொல்லுதோ அப்படியே செய்கிறீங்க. குரு என்ன சொல்கிறாங்களோ அதை நான் யோசிக்கிறேங்கிறீங்க. பூஜைக்கு வானா அதுக்கு எனக்கு நேரம் இல்லை, உடம்பு டயர்டாக இருக்குன்றீங்க. வேத கிளாஸுக்குன்னா அதுக்கு நேரமே இல்லை அப்படின்றீங்க. ஆனால் வாசனை என்ன சொல்லுதோ, சித்தம் என்ன சொல்லுதோ அப்படியே செய்கிற. அப்போ ஆடு மாடு தானே நீ. இதை பிராரப்தத்திலே வாழ போறீங்கன்னா பிராரப்தப்படி தான். அப்போ உன் வாழ்க்கை நீயே நிர்ணயம் பண்ணிடுற. நீ ஒரு அடிமுட்டாள் என்று. ஸோ அதுலேருந்து விடுபட்டவங்க தான் நீங்கள். அதுலேருந்து விடுபட்டு அதுலேருந்து விடுபடணும்னு நினச்சவங்க தான் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கோங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப் இப்படி கொண்டு போகலான்னா ஏன் விரதம் இருக்கக்கூடாது? விரதத்தை விரும்பணுங்க, விரதத்தை விரும்பணும். நான் அப்படி கொஞ்ச நாள் 12 ஆண்டுகள் தானே சொல்கிறாரு, செஞ்சு பார்க்குறேனேன்னு 50 வயசுக்கு மேலே தான் சொல்கிறேன். இந்த 7 வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணுறாங்க குழந்தைங்கள. உபநயனத்தினுடைய குறிக்கோள் என்ன? உபநயனத்தினுடைய குறிக்கோள் என்ன? உபதேசம், ஓங்கார உபதேசத்தினுடைய குறிக்கோள் என்ன? இறையும் தேடு, இறைவனும் தேடு. ஏன்னா இந்த ஜென்மா மட்டும் வாழ்க்கையிலடா, எத்தனையோ கோடி ஜென்மாவை நீ கடந்து வந்துட்டு இருக்க. இன்னும் எத்தனையோ கோடி ஜென்மா நீ கடக்க போகிற. உனக்கு அறிவு இல்லைன்னா திரும்ப திரும்ப பிறக்க போகிற. வைதிகம் தெரியலன்னா இருட்டில் வாழ்கிறேன்னு சொல்லுது வேதம்.
வைதிகம் தெரியல, வேதம் தெரியல, பிரம்மஞானம் தெரியலன்னு இருட்டில் வாழ்கிற வாழ்க்கை. பிரம்மஞானம் இல்லைன்னா அசுர வாழ்க்கைன்னு சொல்லுது. அப்போ என்னத்துக்கு நீ மனுஷனாக பிறந்த? மனுஷனாக பிறந்தா வென்று எடுக்க வேண்டாமா? கச்சித்து தீராகான்னு சொல்லக்கூடிய அந்த தீர வாழ்க்கையை வாழக்கூடாதா? ஸ்திரங்கிற வார்த்தை தான் தைரியம், தைரியங்கிற வார்த்தை தான் தீரம், தீரன்கிற வார்த்தை தான் எதையும் வெற்றிக்குள்ள என்னது சுக்ராந்தகவா? இந்த வார்த்தை மறக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை பிரதானமாக நிற்கணும். சுக்ராந்தக, கிரேட் பிளெஸ்ஸிங் வித் கிரேட் பவர் வித் பிளெஸ்ஸிங். எதையும் வெல்லக்கூடிய ஆற்றலுடையவர்கள் நீங்கள், இறை சொரூபம் நீங்கள். அதுக்கு மேலே என்ன இருக்குது? பிரம்மத்துக்கு மேலே என்ன இருக்குது? அதனால் இந்த விரத வாழ்க்கையை, தவ வாழ்க்கையை, உத்தமமான வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதை வாழ்வோன்னு ஏன் அந்த அறிவுக்கு போக மாட்டேங்குது? அப்படி வந்துச்சுன்னா நீ புருஷார்த்தம் விதியை வெல்லுகிறாய். அந்த பிராரப்த வாழ்க்கையை விட்டுட்டு, அந்த சுபாவ வாழ்க்கையை விட்டுட்டு, அந்த ஆடு மாடு வாழ்க்கையை விட்டுட்டு மனித வாழ்க்கையை ஆரம்பித்து மேலே தேவலேருந்து 11 நிலைகளில் பிரம்மத்தை அடைகிற வரைக்கும் வழிமுறைகளை குரு சொல்லுவாங்க. நம்ம செய்து பார்க்க வேண்டியதுதான். இந்த சுழற்சியிலேருந்து, அது பேர் என்னது, அந்த தண்ணியில் போட்டு அமுக்குமே சுழற்சி, சுழல் தானே அது பேர், சுழல் தான். அதுக்குள்ளேயே நீ இப்போ பிராரப்தத்திலேயே சாவுற. நீ என்ன கேட்டால் விதி, உன்னுடைய வருமானத்தையும் பெருக்க தெரியல, உன்னை வாழ்க்கையும் உயர்த்த தெரியல, மேலான அமைதியும் அன்பையும் அடைய தெரியலை. எதெல்லாம் தெரியக்கூடாதோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க, எதெல்லாம் தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஒருத்தவங்க எடுத்து சொன்னாலும் அதை உதாசீனப்படுத்துகிற. சோபாபடி தான் வாழ்வேன்னா உன்னை யாரால் மாற்ற முடியும்? இப்போ தெரியுதா வாசனை ஆட்டி படைக்குதுன்னு? அப்போ வாசனை நமக்குள்ளேருந்து வெளியில் வரக்கூடிய வாசனையை உற்று நோக்கினாதான் இது தவறான வாசனை, இது வேண்டாம், இது சரியான வாசனை, இதை செய்வோம் அப்படிங்கிற புத்தி வரும். அப்போ அது தெரிஞ்சிருக்கணும்ல முன்னாடி வாசனை நமக்குள்ளேருந்து வெளியில் வருதுன்னு. வாசனைனா பதிவுகள். இப்போ நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதை சிந்திக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளேருந்து வரக்கூடிய வாசனை தான். எதை சிந்திக்கணுமோ அதை குரு சொல்கிறாங்க, வேதம் சொல்லுது. நீங்கள் சரியாக வாழ்ந்தால் எதுக்கு வேதம் உங்களுக்கு எழுதி வைக்க போகிறாங்க? குரு எதுக்கு எடுத்து சொல்ல போகிறாங்க? நீங்கள் தவறான வாழ்க்கை வாழ்றீங்கிறத சுட்டி காமிக்கிறது தான் வேதம். அதனால் இந்த அக்ஷமாலிகாவுக்கு ஆசீர்வாதம் கேட்குறாங்க. அதோ வாச்ச ஏ தேவா திவஷத் ஸ்தோபியோ நமோ பகவந்தே அனுமதந்தோ சோபாய. முதல்ல பூலோகத்தில், அப்புறம் புவர்லோகத்தில், அப்புறம் ஸ்வர்லோகத்தில், அப்புறம் பித்ருலோகத்தில் எல்லாருடைய தேவர்களையும் இது கேட்டு மேலும் அதோ வாச்ச இந்த குகன் சொல்கிறார், முருகப்பெருமான் சொல்கிறார், ஏ தேவாகா திவஷத் ஸ்வர்கலோகம், ஸ்வர்கலோகத்தில் வசிக்கக்கூடிய தேவர்களை நமோ பகவந்தே வணங்கி அனுமதந்தோ அனுமதி வேண்டி சோபாய அழகான ஞானம் நிறைந்த இந்த அக்ஷமாலிகா பித்தரோ அனுமதந்தோ பித்ருக்கள் அனுமதிக்கட்டும் சோபாய ஞானமயம் அக்ஷமாலிகா அழகான ஞானம் நிறைந்த இந்த அக்ஷமாலிகாவை ஆசீர்வதிக்கட்டும். அதோ வாச்சையே மந்த்ரா ஏ வித்யா ஸ்தேபியோ நமஸ்தபிய ச உன்மஸ்தோ உச்சக்தி சக்திரஷ்யாக பிரதிஷ்டாபயதி. அதோ வாச்ச மேலும் கூறுறார், மந்த்ரா ஏ மந்த்ரா இந்த மந்திரங்கள், வித்யா ஸ்தேபியம் இந்த கலைகள், நமஸ்தாபியம் வணங்கி, கலைகளை வணங்கி, மந்திரங்களை வணங்கி, அதனுடைய சக்திஷ்யா அதனுடைய சக்தியை பெற்று இந்த சக்தியை இந்த அக்ஷரமாலிகாவுக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க. இந்த அக்ஷரமாலிகாவுக்கு நீங்கள் இந்த கலையும் மந்திரங்களும் சக்தியும் இந்த அக்ஷரமாலிகாவுக்கு நிறைஞ்சிருக்கட்டும். அதோ வாச்சைய பிரம்ம விஷ்ணு ருத்ராச மும்மூர்த்திகளுடைய ஆசீர்வாதம் கேட்குது. அடுத்தது அதோ பிறகு வாச்ச கூறினார், ஏ பிரம்ம விஷ்ணு
ருத்ரஸ்தேபியः சகுனோபியः ஓ நமஸ்த வீரியமஸ்யாக பிரதிஷ்டாபயதி. ஏ மும்மூர்த்திகளே, சகுனேபிய வடிவம் எடுத்த தேவர்களே, ஓம் நமஸ்தே வணங்குகிறோம். என்ன பண்ணணும்? வீரியம் அஸ்யாக பிரதிஷ்டா, இந்த அக்ஷரமாலைக்கு வீரியம் கொடு, உயிர்ப்பித்து கொடு, அதுக்கு சாமர்த்தியமும் சகிப்புத்தன்மையும் கொடு. அத்தோ வாச்சைய சாங்கியாதி தத்துவ பேதோஸ்தபிய நமோ வர்தம் விரோதே நிவர்த்தத்வம். சாங்கியம் அப்படின்னு சொன்னால் ஞானம்னு அர்த்தம். பல அர்த்தம் இருக்குது. அதில் முக்கிய சாங்கிய தரிசனம்னா ஞான தரிசனம்னு பேர். சாங்கிய யோகம்னா ஞான யோகம்னு அர்த்தம். ஞான யோகம்னு தனியாக வார்த்தை நம்ம கிடையாது. நம்ம ஞான யோகம் நம்ம பேசுகிறோம்ல கலோக்கியில், அது புரியறதுக்காக அதனுடைய ஒரிஜினல் வார்த்தை வந்து சாங்கிய யோகம்னு பேர். வேதம் சொல்கிறது ஞான யோகம்னு சொல்கிறது இல்லை, சாங்கிய யோகம்னு தான் சொல்லுது. ஞான யோகத்தை சாங்கிய யோகம்னு சொல்லும். இவர் எனக்கு பிடித்த யோகங்களில் சாங்கிய சாங்கிய யோகமாக இருக்கிறேன்னு சொல்லுவார். அதுபோல் இங்கே இந்த சாங்கியாதி தத்துவ பேத சேபியோ நமோ வர்தவியம். அந்த சாங்கியாதி தர்சனங்கள் அதனுடைய ஆசீர்வாதமும் அதனை நமோ வர்தவ்யம், அதை வேண்டி வணங்கி விரோதை நிவர்த்தத்வம், அதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தோம், அது வளர்ச்சிக்கு ஆவணம் செய்தோம். விரோதே எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அதையெல்லாம் நிவர்த்தி நீக்கியும் என்ன 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 நீக்கியும் ஆசீர்வதிப்பாயாக, நீக்கியும் ஆசீர்வதிப்பாயாக. இப்போ என்னாச்சு? இப்போ அத்தோ பிறகு வாச்ச ஏ சைவா வைஷ்ணவா சாக்தகா, யாரெல்லாம் சிவபக்தர்களோ வைஷ்ணவர்களோ சாக்தர்களோ இந்த கடவுளை வழிபடுறவங்க எல்லாரும் சதசகசிர சாஸ்தேபியோ நமோ நமோ பகவந்தே அனுமதந்தவ அனுகிரகந்தோ. நீங்கள் இந்த சைவர்கள் வைணவர்கள் சாக்தர்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? சதசகசிர ஆயிரம் வருடங்களாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் இந்த அக்ஷரமாலாவுக்கு அனுமதி கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, அனுகிரகம் பண்ணுங்கள், சாதகத்தை பண்ணுங்க. அத்தோ வாச்ச யாச்ச மிருத்யோகோ, பிறகு மிருத்யோகோ யமனையும் பிராணவத்திய ஸ்தாபியோ, அந்த யமனுடைய சார்ந்த சகாக்களையும் வணங்குகிறோம். நமோ நமஸ்தே வணங்குகிறோம். ஏதாம் அவர்களும் இந்த அக்ஷர் மாளிகாவை ஆசீர்வதிக்கட்டும், பயன்படுத்தட்டும். அத்தா இப்போ புனரேத்யாம் சர்வாத்மத்துவம் பாவயித்வா பாவேன, எல்லாமே பாவம்தான். இந்த பாவம்னு சொல்லதில் தான் இந்த விசாரம் ஸ்டார்ட் ஆச்சு. பாவங்கிறது என்னது? உணர்வு, சத்பாவம், இறைவன் சத்பாவம். சத்துனா நல்லது, இருப்பு, ரெண்டு அர்த்தம் இருக்குது. சத்காரியம்னா என்னது? நல்ல காரியம்னு அர்த்தம். சத்காரியங்கள்னா இறைவனுடைய காரியங்கள். சத்து பொருள், சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? சத்துன்னு சொன்னாலே என்னது? அமிர்த பொருள்னு அர்த்தம். அதனால் இங்கே என்னாச்சுன்னா இந்த புனரேத்யாம் சர்வாத்மத்துவம், இங்கே மீண்டும் சர்வாத்மா எல்லா ஆத்மாக்களையும் பாவயித்வா கருதுகிறோம், வணங்குகிறோம், பாவிக்கிறோம், எண்ணுகிறோம். பாவேன பூர்வ மாளிகாம், அதோட இந்த அக்ஷர மாளிகாவை உத்பாத்திய ஆரம்பிய இந்த மாலையை செய்தும் தன்மையே மகோ அபகாரை ரூப கிருத்தியாதி யாதி அந்த ரக்ஷை தன்மையே, அதில் மக அபகார ரூப ஹிருத்யாதி, யார் இதயத்தில் ஜபிப்பார்களோ அவங்களுக்கு உபகாரம் செய்தும், அவங்களுடைய ஹிருதயத்துக்கு உபகாரம் செய்தும், முதல் க்ஷா வரை யாதி சாண்டைஹி
ரக்ஷைர் அவர்களை பாதுகாக்கட்டும். அக்ஷமாலாம் அஷ்டோத்திரம் சதம் ஸ்பிருஷதக அக்ஷமாலா அஷ்டோத்திரம் சதம் ஸ்பிருஷதே. இங்கே என்னென்னா 51 எழுத்து நம்ம சொன்னோம் இல்லையா, 51 எழுத்து, அதில் ஒரு 50 எழுத்தை சேர்த்துங்கன்னு சொல்லுது. 108 கணக்கு பண்ணுது. அதுக்கு ஒரு மாலைன்னா 108 இருக்குன்னு சொல்லுவாங்களே தெரியுமா. இந்த 100 நேற்று கூட கேட்டார் பிரசன்னா, ஏன்னா 108 108ன்னு சொல்கிறாங்களே, அது ஒரு பெரிய கணக்கு இருக்குது. அது 108ங்கிறது பல கோடியிலேருந்து 108 சாரமாக வந்து நிற்குது. அதில் பாதி தான் 51 இருக்குது. இதை பூர்த்தி ஆகட்டும்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, 108 பூர்த்தி பண்ணுறாங்க. அந்த 108க்கு 50 + 50 சேர்த்துக்கோ. அதோட இந்த அ க ச ட த ப ய ஷ இங்கே 8 எழுத்து அதோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா 108 ஆகிடும். அதுபடி இந்த மாலை பூர்த்தி ஆகட்டும், பூரணமாகட்டும், சித்தி தருவதில் பூரணமாகட்டும்னு சொல்லி அதை புனருத்தாபிய மீண்டும் கையிலெடுத்து பிரதர்சனம் செய்து பிரதர்ஷினி கிருத்தியோ நமஸ்தே பகவதி, ஹே பகவதி மந்திர மாத்திருக்கே சரஸ்வதியை துதி பாடுறாங்க. ஜபமாலை வச்சுருப்பாங்களே, அக்ஷமாலானே பேர் அதுக்கு. எந்த கடவுளெல்லாம் கையில் ஜபமாலை வச்சுருக்காங்களோ நம்ம ஜபமாலை நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அக்ஷமாலா, அது அக்ஷமாலா தான் இந்த மாலை தான் அவங்க வச்சுருக்காங்க. புரியுதா? அங்கே சொல்லுது அதை புனருத்தாப்பிய மீண்டும் அதை உத்தாப்பிய எடுத்து பிரதர்ஷனம் செய்து நமஸ்தே பகவதி மந்திர மாத்திருக்கே மந்திரங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய தேவதையே அக்ஷமாலே சர்வவசம் கரியோ. நான் இது எல்லாரையும் வசப்படுத்தட்டும், எல்லாரும் ஜபிக்கட்டும். நமஸ்தே பகவதி மந்திர மாத்திருக்கே, நமஸ்தே வணங்குகிறோம் மந்திர மாத்திருக்கே தேவி. அக்ஷமாலிகா அசேஷ ஸ்தம்பினி தடையை நீக்கட்டும். எங்கெல்லாம் ஸ்தம்பம் இருக்கோ அதையெல்லாம் நீக்கட்டும். நமஸ்தே பகவதி மந்திர மாத்திருக்கே அக்ஷமாலே மந்திரத்துக்கு தாயாக இருக்கக்கூடிய அக்ஷமாலாவாக இருக்கக்கூடிய தேவியே உச்சாட்டன நமஸ்தே யாரெல்லாம் உச்சாரிக்கிறாங்களோ பகவதி மந்திர மாத்திருக்கே மந்திரத்துக்கு தாயானவளே அக்ஷமாலே விஸ்வாமிருத்யோ மிருத்யுஞ்சயோ இந்த உலகத்துக்கு மரணமாகவும் மரணத்தை கடக்கக்கூடியவளாகவும் இருக்கக்கூடிய பரம்பொருளே ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவளே சகலோத்தீபனி எல்லாவற்றையும் உற்பத்தி செய்யக்கூடிய சகல லோக ரக்ஷதிக்கே எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சகல லோக ஜீவிக்கே எல்லா லோகங்களை பராமரிப்பவளும் சகல உற்பத்திக்கே சகல ஜீவனுடைய படைப்பும் திவா பிரவர்த்தகே ராத்திரி இரவும் பகலும் பாதுகாப்பதும் பிரவர்த்தகே வளர்ப்பதும் நதியந்தரே யாசி ஒரு நதியாக ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துக்கூடிய ஓடக்கூடிய நதியாகவும் யாசி தேசாந்தரே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய நதியாகவும் யாசி த்வீபாந்தரே ஒரு கண்டத்திலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகக்கூடிய தீபம் போலவும் தீபம் இல்லை தீப்புனா கண்டம் இடம் வச்சுங்களேன் ஊர் இல்லை கண்டம் 7 கண்டம்ல நமக்கு தீபாந்தரம் யாசி லோகாந்தரம் மக்கள் மாறுபட்ட இடம் மாறுபட்ட நதிகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறது போல் சர்வதா ஸ்வராசி சர்வஹிருதி வாசயசி எல்லா இடத்துலையும் ஸ்புரிக்கட்டும் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் வாசம் செய்யட்டும் இந்த மந்திரமாலா வாசம் செய்யட்டும். நமஸ்தே பராரூபே பராசக்தியாக இருக்கக்கூடிய உன்னை வணங்கி நமஸ்தே பராசக்திங்கிறது இந்த வாக்சக்தி தான் பராசக்தின்னு சொல்கிறாங்க. இந்த வாக்சக்தி கீழே இருக்கிறப்ப சூக்ஷ்மமாக இருக்கும், அப்புறம் பஷ்யந்தி, அப்புறம் மத்தியமாக, அப்புறம் சூக்ஷ்ம வைக்கரி, முதல்ல அது தோன்றாமல் இருக்குல்ல அது பரா, அதுதான் சொல்லுது பராரூபே நமஸ்தே
பஷ்யந்தி ரூபே நமஸ்தே, மத்தியமா ரூபே, இது வாக்சக்தி. உங்களுக்கு வாக்சக்தி வரணும்னா இதான் நீங்கள் சொல்லுது. பராரூபே நமஸ்தே, பஷ்யந்தி ரூபே நமஸ்தே, மத்தியமா ரூபே நமஸ்தே, வைக்கரி ரூபே, சர்வதத்வாத்மிக எல்லா தத்துவத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவளே, சர்வ வித்யா ஆத்மிகே எல்லா வித்யாவுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவளே, சர்வசக்தி ஆத்மிகே சர்வதேவா ஆத்மிகே சர்வசக்திக்கும் ஆத்மாவா சர்வதேவர்களுக்கும் ஆத்மாவா, வசிஷ்டேன முனினாம் வசிஷ்டர் முதலிய முனிவர்கள் ஆராதித்தே வணங்கிய தேவதையே, விஸ்வாமித்ரேன முனினோப சேவியமானே, விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து சேவிக்கப்பட்ட பிரார்த்திக்கப்பட்ட பூஜிக்கப்பட்ட வணங்கப்பட்ட, நமஸ்தே நமஸ்தே வணங்குகிறோம். பிராத்தராதீயனும் பலனை சொல்லுது. இந்த தேவதையை சரஸ்வதியை கடைசியில் நல்லா துதி பாடிட்டு இந்த மாலைக்கு சக்தி ஏற்றுறாங்க. ஏன்னா இப்போ எல்லா மாலையும் அக்ஷமாலான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ தான் தெரியுது அக்ஷமாலான்னா என்னென்னு அர்த்தம். நம்ம ஜபமாலைன்னு சொல்லிடுறோம் இல்லையா, அதுபோல் இப்போ அதோடைய பலனை சொல்லுது. பிராத்தராதீயானோ ராத்திரி கிருத்தம், யார் ஒருத்தவன் இந்த உபநிஷத்தை காலையில் கேட்குறானோ அவன் நேற்று இரவு வரை செய்த பாவங்கள் எல்லாம் பாபம் நாஷ்யதி, நேற்று இரவு வரைக்கும் பிறந்ததுலேருந்து நேற்று இரவு வரைக்கும் செய்த எல்லா பாவமும் எரிஞ்சு போகிறது. இந்த பாபம் நாஷ்யதி. சாயம் அதியானோ திவசம்ஸ்கிறது, யார் ஒருத்தன் மாலையில் இந்த உபநிஷத்தை கேட்குறானோ அவன் பகல் பொழுதில் செய்த எல்லா பாவங்களும், பகல் பொழுதில் எத்தனை பாவங்கள் எத்தனை ஜென்மா செஞ்சுருப்போம், நமக்கு தெரியாமல் எவ்வளோதான் பண்ணுறோம். நம்ம நடந்து போகிறோம், எத்தனையோ எறும்பு குறுக்க ஓடுது, நம்ம தாண்டி போக வேண்டியதாக இருக்குது, கவனித்து போக வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி நமக்கு தெரியாமல் எவ்வளோதான் அதெல்லாம் ஈசன் செயல் தான். நம்ம நடக்கிறதும் அந்த இடத்துல அது பயணிக்கிறதும் என்னது, அதுக்கு மரணம் கொடுக்கறதும் அதோடைய பாவத்தை நம்ம ஏற்றுக்கிறதும் எல்லாம் ஈசன் செயல் தான். ஒன்றுமே பண்ண முடியாது அது. ஏன்னா அங்கே வேலை நடக்கணும் அவருக்கு, புரியுதா? அவருக்கு வேலை, நமக்கு தான் பாவ புண்ணியம், அவருக்கு பாவ புண்ணியம்லாம் கிடையாது. இவனை போட்டு தரலைன்னா போட்டு தர வேண்டியதுதான், மிதிச்சுட்டு போக வேண்டியதுதான், எறும்பா ஈயா கொசுவா. அதுக்கு உங்களை ஒருத்தவன் போட்டு தருவானே அவனுக்கு போயிடும் உங்களதெல்லாம், கவலைப்படாது. உங்களை யாரும் போட்டு தள்ள முடியாது. அஜா எமனே பயப்படுறானே, மனுஷனை மட்டும் மேலே அழைச்சிட்டே போக முடியலையான், ரொம்ப கஷ்டப்படுறானா. நோட்டம் போடுவானா 15 நாள். அப்போ தான் நாயெல்லாம் பார்த்துட்டு குலைக்குமா, பூன்னு சத்தம் போடுமா. என்ன பயம், வேறு சட்டை கொடுக்குறேன்னு சொன்னால் வாங்கிக்க வேண்டியதானே. இந்த சட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இவங்க போட்டிருக்க இந்த உடம்புங்கிற சூழ உடம்பு பிடிச்சிருக்கா? சூக்ஷ்ம உடம்பு அறிவு இருந்தால் தான் மாற்ற முடியும், அதை விடுங்க. அதான் பிறகுது இறக்குது சாவுது அழுவுது தவிக்குது கற்பனை பண்ணுது கனவு காணுது. சூழ உடம்பை மாற்றிக்கலாமா வேணாமா? 50 வயசு ஆகிடுச்சுன்னா உடனே உடம்பை மாற்றணுங்கிற புத்தி வரணும், வந்தால் ஞானம். இல்லைன்னா நீ வாழவே இல்லைன்னு அர்த்தம். இதுக்கோ அலைஞ்சிட்டு கிடக்கிறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பாவம். நீ என்ன தான் தேடணும் உனக்கே தெரில. சுகம் வேணுமா அவருக்கு. இப்போ என்னாச்சுன்னா திவச கிருத்தம் பாபம், பகலில் செஞ்ச பாவம் நாசயத்தி, சாயந்தரம் கேட்டால் பகல் ஃபுல்லாக செஞ்ச பாவம் எல்லாம் போயிடுது. தத்த சாயம் பிராத்தக பிரயுஞ்சானம், காலையும் மாலையும் கேட்க பாப்போ அப்பாப்போ பவதி, எதெல்லாம் உனக்கு பாவமாக இருக்க எல்லாம் அபாபமாக மாறிடுது. அபாப்போ பவதி. ஏவம் மாளிகையா ஜாப்தோ மந்திரக, யார் இப்படி இந்த அக்ஷமாலையை ஜபிக்கிறானோ மந்திரத்தை ஜபிக்கிறானோ சத்தியக உடனே சித்திகரோ, அவனுக்கு சித்தி கிடைக்கிறது. பவதி ஆக அப்படின்னு முருகப்பெருமான் சொல்ற, யாரோ சொல்லலை. பவதி இத்தியாக பகவான் பகவான் குகன் பிரஜாபதிக்கு இந்த உபனிஷத்தை கூறுகிறார். இந்த ஜபயோகம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப அது மாதிரி பூஜை பண்ணுறவங்களுக்கும் இந்த அர்த்தங்கள் புரிஞ்சு பண்ணுறது உத்தமம். பலன் உண்டு, சக்தி உண்டு. நீங்கள்
நீங்கள் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் அறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அறிய உங்களுடைய பூஜையினுடைய வசீகரமும் பூஜையினுடைய மகத்துவம் வரக்கூடிய தேவதைகளும் பெருகி நிற்பார்கள், உயர்ந்து நிற்பார்கள், மகிழ்ந்து நிற்பார்கள். அதனால் மந்திரத்துக்கு அவ்வளவு பவர். அச்சா அப்படின்னு இந்த உபநிஷத்து சொல்லி முடிக்குது. 16 மந்திரங்களையும் நம்ம விசாரம் இல்லாதது ஒரு சின்ன விசாரம் பாவம் ஒன்று தூண்டி விட்டுச்சு. அதுவே உங்களுக்கு இந்த உபநிஷத்தினுடைய வரமாக இருந்துட்டு போட்டோம். நீங்கள் இந்த ஆடு மாடு மாதிரி வாழ்க்கை சுபாவ வாழ்க்கையை உற்று கவனித்து 50 வயசுக்கு மேலே விரத வாழ்க்கையை தப வாழ்க்கையை வாழணும்னு ஒரு முடிவு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எடுங்க. 50 வயசில் தொட்டவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுங்க. தாமதப்படுத்துறதுக்கு இதில் அப்போ தான் உனக்கு எந்த ட்ரபிளும் வராது. நீ உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, டாக்டர் பக்கமே போகக்கூடாது, மெடிசன் பக்கமே போகக்கூடாது. 50 வயசுக்கு மேலே கொஞ்சம் சிந்தனையை மாற்றணும். ஏன் மாற்ற முடியாதா? அறிவு இருந்தால் மாற்றலாம். அறிவு இல்லைன்னா ஆடு மாடு. வாழ்ந்து பாருங்கள். இந்த ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு எந்த ட்ரபிளும் அவங்கள பண்ணாது. உடம்பு இருக்கிறதே அவங்களுக்கு தெரியக்கூடாது. எப்போ உடம்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதோ, இப்போ நீங்கள் நடக்கிறீங்களா 2 காலில், உங்கள் உடம்பு வெயிட் உங்களுக்கு தெரியுதா? காலில் நடக்கிறீங்கல்ல, உங்கள் உடம்பு வெயிட் உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ இருக்கீங்க, 90 கிலோ, 100 கிலோ, 150 கிலோ, 250 கிலோ, 350 கிலோ இருக்கீங்க, 450 கிலோ, 550 கிலோலாம் இருக்க போகிறீங்களா என்ன? ஆனால் உங்கள் கால் அதை தாங்கி நடந்து போகுது. அது வெயிட்டாக இருக்கா? அதுதான் ஆச்சரியம். இறைவனுடைய பெரிய வரம். உங்களை வேறு யாராலுமே தூக்க முடியாது. கிரேன் எடுத்துன்னு வரணும். அந்த கிரேன் இப்படி நீட்டாக இருக்குல்ல, அந்த கிரேன் தூக்கும் போது அது குப்புற அடித்து விழுவுது. கண்டெய்னர் தூக்குற மாதிரி உங்களை தூக்க வேண்டியதாக இருக்குது. உடம்பு சரியில்லைன்னு ஒரு பெட்லேருந்து இன்னொரு பெட்டுக்கு மாற்றுறது, ஒரு கண்டெய்னர் ஒரு இதை எடுத்துன்னு வந்து ஒரு அது பேர் கிரேன் தானே, அது பேர் ஜேசிபி வச்சு தான் நகர்த்தணும், கிரேனை வச்சு தான் தூக்கணும். அந்த கிரேனை குப்புற விழுந்து கிடக்குதுன்னா அப்போ பார்த்துங்க, அப்போ நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான மனிதர்கள். யாருமே கேட்கறதுக்கு இல்லை உங்களை, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள்லாம் பெரிய சுதந்திரவாதிகள். என்னென்ன பாடாப்படுத்துறீங்க வீட்டில் இருக்கிறவனை, பாவம் கதறான் அவன். அதனால் என்ன, இந்த கச்சிட்டு தீராகாங்கிற வார்த்தை அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடணும். சங்கரருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இந்த தீராகா வார்த்தை. நிறைய இடத்துல அதை பயன்படுத்துவார். அங்கே தான் நீங்கள் புருஷார்த்தம். இப்போ நீங்கள் வாழ்க்கையை வென்று எடுத்தீங்கன்னா, இதை வெண்டுட்டிங்கன்னா எல்லாத்தையும் வெண்டுட்டிங்கன்னு அர்த்தம். புருஷார்த்தம் இதுதான். ஒரு வேலையை முதல்ல குறை, அப்புறமா 2 வேலையை குறைக்கலாம். ஒன்றும் நீ ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒன்றால் தான் எல்லாருக்கும் ஆகும். அதனால் இந்த உபனிஷத்து முருகப்பெருமானுடைய கருணையினால் அக்ஷமாலிகா உபனிஷத்து ஒரு பெரிய அதிசயமான உபனிஷத்து. ஜபயோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்தோன்னு முருகப்பெருமான் இதை உபதேசம் பண்ணியிருக்காரு. அவர் எப்போதும் மாலையோடு தான் நிற்பார். அவர் யார்? பிரம்மா. இன்னும் தபஸ் பண்ணி தான் கிரியேஷன் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் அர்த்தம் கொடுத்துருக்காரு. அதனால் இது 70வது உபநிஷத்தா. நம்ம உங்களுக்கு பிரம்மஞானம் அத்தனுடைய அறிவு உங்களுக்கு உத்தம அதிகாரியாக இருந்தால் 70% பிரம்மஞானம் இருக்கா? இருக்கிற மாதிரி தெரியுதா? இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? இருக்கு. முதல் ரவுண்டு பூரணமாகும்போது 100% வந்துடும். உத்தம அதிகாரியாக இருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பாக்கி 70%, 30% அடியெல்லாம் அனுமானம் பண்ணிவிடுவேன். முதல்ல அனுமானம் பண்ணிடுவேன். டே 1 அனுமானம் பண்ணிவிடுவேன். இப்போ சொன்னேன்னா இல்லையா, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் நம்ம பயணிக்க போகிறோன்னு சொன்னோமா இல்லையா? யார் மொத்த ஹோல் 25 வருஷம் 24 வருஷம் செய்யக்கூடிய வேலையை முதல் நாளே யார் சொல்லுவா? சொல்லுங்கள். சொல்லியிருக்கேன், கேட்டு பாருங்கள். ரெக்கார்ட் ஆகிருக்கு, பதிவுகள் இருக்குது. எதுவுமே புதுசாக அடியேன்னு சொல்கிறது இல்லை. ஏற்கனவே எல்லாம் சொல்லப்பட்டது தான். இப்போ என்ன பண்ணுறேன், அதனால் புதிய சங்கல்பங்களை போடவே கூடாது. புதுசாக சங்கல்பத்தை போட்டுகிட்டே போகக்கூடாது. இப்போ உங்களுக்கு அடுத்தது முக்தி, அவ்வளோதான். பிரம்மஞானத்தை பூரணமாக அறியணும், அறிவு அனுபவமாக மாறணுங்கிறது இது. அதுக்கு சுத்த தேகம் வேணுங்கிறதுக்கு தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கேன்.
உடம்பு சுத்த தேகம் இருந்தால் தான் நீ கவனம் செலுத்துவ, இதை பயணிப்ப, தபம் பண்ண முடியும். அதனால் என் சுவாமிகிட்ட நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. சுவாமிகிட்ட எந்த பிறவி எடுத்தாலும் தபஸ்வி உடம்பாக குடியா எனக்குன்னு தான் கேட்குறேன். தபஸ்வி உடம்புன்னா என்னது? நாமளும் வாழலாம், மற்றவங்களையும் வாழ வைக்கலாம். இல்லைன்னா நாமளே பாரம், உடலுக்கு உலகத்துக்கு பாரமாக இருக்கக்கூடாது. இந்த பூமி தாய் நம்மளை போன்றவர்களால் மனம் குளிர்றாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் இந்த 70 உபநிஷத்தை தமிழ் செய்த முருகப்பெருமானுக்கு அனந்த கோடி நன்றி நமஸ்காரங்களை செய்து இந்த உபநிஷத்தை பூர்த்தி செய்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல திவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாயிரத மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்